ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 304வது தலைப்பு. சிவநாம மகிமை, சிவன் தரும் மகிமை தொடர்ச்சி. இப்படி பாதிவிரத்தியத்துக்காக அம்பாள் பிராணத்தியாகம் செய்கிறதற்கு முந்தி கோபாக்னி கொழுந்து விட்டெறிய தக்ஷனை பார்த்து கொஞ்சம் பேசினதாக பாகவதத்தில் வருகிறது. அதன் நடுவில்தான் சிவன் என்றாலே இவன் கரிக்கிறானே என்று நினைத்து அவனிடம் அந்த நாம மகிமையை அம்பாள் சொல்வது வருகிறது. அம்பாள் வாக்கு என்பதாலேயே அதற்கு மிகுந்த ஏற்றமுண்டு. அதுவும் இந்த சந்தர்ப்பத்திலே சொன்னது என்பதால் இன்னமும் மேலே இதற்கு மேல் ஒன்றில்லை என்ற உச்சிக்கு அந்த வாக்கு போய்விடுகிறது. முன்காலத்தில் யாராவது உடன்கட்டை ஏறினால் அவளுடைய வஸ்திரம் எரியாமலே இருக்கும். பிரத்யக்ஷத்தில் பார்த்து பல பேர் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வஸ்திரத்தை வைத்து ஆராதனை செய்வார்கள். இப்படி பல வீடுகளில் தலைமுறைகளாக அந்த வஸ்திரம் வந்திருக்கிறது. தன்னையே தியாகம் பண்ணிக்கொள்வதால் அந்த ஸ்திரீகள் ஆத்மஞானியின் நிலையில் இருப்பவர்கள், அம்பாளின் அம்சம் பெற்றவர்கள் என்று பூஜிக்கப்படுகிறார்கள். அப்படியானால் அந்த அம்சங்களுக்கெல்லாம் மூலமான அம்பிகையே பதியை நிந்தை செய்தவனுடைய புத்திரியாக ஏற்பட்ட பெயரும் தேகமும் இருக்கப்படாது என்ற தீவிரமான பதிவிரதா பாவத்தில் தன் தேகத்தை பரித்தியாகம் பண்ணிக்கொள்கிற நிலையில் சொன்ன வாக்கு சககமனம் செய்கிறவர்களின் வஸ்திரத்தை விட எத்தனை மேலானது. அம்பாள் இங்கே சககமனம் செய்யாவிட்டாலும் அப்படி செய்வதற்கே சதி, இங்கிலீஷிலே சட்டி என்றுதான் அவள் பெயரை வைத்திருக்கிறது. பாதிவிரத்தியத்துக்காக ஷரீரத்தை பொசுக்கிக் கொண்டு விடுவது என்ற கொள்கை இரண்டுக்கும் பொதுவாயிருப்பதால் இவ்வாறு பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.